உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் வராது, ஹாஃப் ட்ரையாங்கிள் அது மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நார்மல் ஸ்கேல் எடுத்து மார்க்கிங்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்பரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம் அண்ட் லோயரில் ஒரு லைன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்ச பிறகு நம்ம மார்க்கிங்ஸ் பண்ணோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஹாஃபாக இருந்தால் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைடில் அது மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான என்னெல்லாம் தேவைன்னா வெறும் ஒரு ஜரி ஆர் சில்க் த்ரெட் இருந்தால் போதும். ஆஸ் வெல் அஸ் நார்மல் நீடில்லாம் நீங்கள் கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த நீடில் இல்லை, இது த்ரெட் நீடில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம நார்மலாக வரைஞ்சிக்கிட்டோம் 2 லைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இப்போது ஆஸ் யூஷுவல் த்ரெட்டை நம்மளோடைய ஃபிங்கர்ஸில் ரோல் அப் பண்ணிக்கிட்டு, ஸோ இது சப்போஸ் உங்களுக்கு தெரியல இது எப்படி பண்ணணும் அப்படின்றது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த வீடியோட லிங்க்கு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதில் ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது எப்படி ஹேண்டில் பண்ணோன்றதை. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதை இப்போ ஃபிங்கர்ஸால் ரோல் அப் பண்ணி அந்த கிளாத்துக்கு பாட்டம் சைடில் கொண்டு போயிட போகிறோம். ஓகேவா? ஸோ டாப் சைடில் பார்த்தோன்னா வெறும் நீடில் வச்சு தான் நம்ம இப்போது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கிளாத்துக்கு கீழே இருக்கும், ரைட் ஹேண்ட் மேலே நீடிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மார்க்கிங்ஸ் மட்டும் நான் பண்ணி வச்சுக்கிறேன் ட்ரையாங்கிளுக்கு வரா மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று அண்ட் திரும்பி கீழே மேலே அது மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஜிக்ஸாக் அந்த ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எடுத்த பிறகு மேலே ஒரு பாயிண்ட் வச்சோல்ல அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து திரும்பி கொஞ்சம் மேலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? இது ஏன் போடுறோன்னா நம்ம போடாமையே கீழே திரும்பி க்ராஸாக கொண்டு வந்தால் அந்த நூல் சைடு வாங்கிடும். அது மாதிரி வர வேணாம், அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மேலே ஒரு சின்ன செயின் போடுறோம். இப்போ கீழேயும் பாருங்கள், இங்கேருந்து நான் திரும்பி மேலே கொண்டு போகணும், அதனால ஒரு குட்டி செயின் போட்டுட்டு தான் நான் கொண்டு போகிறேன். ஒரு குட்டி செயின் போட்டதால் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் அது லாக் பண்ணுற மாதிரி எண்ணாட் போடுற இது கிடையாது, ஆனால் அதை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நான் திரும்பி வேறு ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறேன்ற மாதிரி மீனிங் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ அப் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே லூப்பாக எடுத்து பாயிண்ட் வைக்கிறேன். இதை நீங்கள் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக கூட போட்டு பாயிண்டில் கொண்டு போய் எண்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக போட்டு கூட நீங்கள் கொண்டு போகலாம், அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தோன்னா நம்ம எண்ணாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணலான்னா இதில் இன் பிட்வீன் கேப்ஸில் டிசைன்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஓன் க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் தான். நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை பீட்ஸே வச்சு எண்ணாட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னா ஹேண்டில் போடலாம். ஸ்லீவாக நம்ம போடும்போது இந்த டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட கார்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சென்டர் எம்டியாக இருக்க ஸ்பேஸில் நான் ஃபில்லப் பண்ண போகிறேன். அது எதை வச்சு பண்ண போகிறேன்னா இப்போ பார்த்தோன்னா நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோன். ஸோ இந்த பிங்க் ஸ்டோனை நம்ம இந்த எம்டி ஸ்பேஸில் வைக்க போகிறோம்.
ஓகேவா? நான் வந்து டைரெக்டாக ஸ்டிக் பண்ணலை. பட் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ இதுவும் வந்து நான் மெட்டீரியல்ஸ் நீடடுன்ற மாதிரி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடியே என் சேனலில் போட்டிருக்கேன். சப்போஸ் அது பாருங்கள். இல்லைனா வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு க்ளூ. ஸோ கிளாத்துக்காகவே வாங்குறது. ஸோ அது வாங்கி வச்சுட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ் இல்லை சுகர் பீட்ஸ் வச்சு கூட வந்து இங்கே டிசைன்ஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு கோபுரம் ஷேப் கூட வந்து நீங்கள் இந்த எம்டி இதில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் எப்படி வந்து சிம்பிள் டிசைன்ஸ் பண்ணலான்றதை பற்றி தான் போட போகிறேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஸோ பார்த்துட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.